அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி ஐர மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். மீன் கடாய் வச்சு 50 கிராம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா புளி கரைசல் எடுத்துக்கணும். 200 கிராம் சின்ன வெங்காயம் 1 2 எடுத்து அடித்து வச்சுருக்கேன். 3 பழம் தக்காளி பழம் பெரிய பழமாக அதே 1 2 அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 50 கிராம் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு வந்து வெந்தயம் ஜீரகம் சேர்த்துக்கணும். அடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இங்கிட்டு புளி கரைசலை தனியாக எடுத்துகிட்டு மல்லித்தூள் வந்து 4 ஸ்பூன் மல்லித்தூள், தேங்காய் அரை முடியில் பாதி அளவு தேங்காய், சின்ன வெங்காயம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கிறணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் 2 பச்சை மிளகா, தனி மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ அடித்து வச்சுருக்க தக்காளி நல்லா உள்ளே சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மாங்காய் பாதி அளவு போட்டு குழம்பு வந்து நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கணும். அதில் மாங்காய் சேர்த்து ஒரு கொதி வந்தோன்னா மீனையும் நம்ம சேர்த்து இறக்கணும்னா சூப்பரான ஐர மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சது எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.